2 பேரும் வந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தயவு செய்து கூச்சப்படாம ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே ஓகே. ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. தேசிய சட்ட சேவை தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய சட்ட சேவை தினத்தை முன்னிட்டு சென்னை வயலூரில் உள்ள விநாயக மிஷன் சட்டக்கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சட்ட வழிகாட்டுதல் ஆலோசனை, மாணவ மாணவிகள் பாதுகாப்பு குறித்தும் சமூக பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்று ஆலோசனையை சட்ட கல்லூரி பேராசிரியர் பவுமினா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அருணாச்சலம், முத்துக்குமார், முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினர் மகேந்திரன், மெர்லின், ஸ்டீவன், மாணவர்கள் கமலேஷ், வேட்டை செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம். ஒருவேளை நம்மளுடைய தாய் நாட்டுக்கு வரணும் நமக்கு ஆசை இருக்கும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா. அப்ப நீங்க வந்து இங்க உங்களோட ப்ரொஃபஷனை நீங்க கண்டினியூ பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்க பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நீங்க யூஜி வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இங்க நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நீங்க வெளிநாட்டுல படிச்சிருப்பீங்க. அதனாலதான் நாங்க எல்லாம் சொல்றது என்னன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நீங்க இந்தியால படிக்கணும். படிச்சு நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த மேல் படிப்பை நீங்க எங்க வேணாலும் போய் நீங்க படிக்கலாம். இப்ப அதுக்கு நீங்க கேட்டீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு, கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். அதுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்கு, அதோட ப்ராசஸ் எல்லாமே நாங்க பண்றோம். இப்ப கூட எங்க காலேஜ்ல இருந்து இன்னொரு இதே மாதிரி ஒரு கன்சல்டன்ட் ஒரு அப்ராட் போற இதோட நாங்க டைப் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. சோ உங்களுக்கு அதுக்கேற்றபடி என்னென்ன ப்ராப்ளம் என்னென்ன உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கு எல்லாமே நாங்க பண்ணிட்டோம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதுல லான்னு ஒரு மெயின்ஸ்ல எழுதுவாங்கல்ல, அதுல எப்படி क्वेश्चन இருக்கும், கரண்ட்ல இருக்குமா இல்ல எப்படி? இப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? ஒன் வேர்ட் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ இதுல லா பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு கரண்ட் இப்போ என்ன நடக்குதோ அதோட உங்களோட क्वेश्चंस தான் இருக்கும். சோ உங்களுக்கு நீங்க படிச்சிருக்க பேசிக் क्वेश्चंस கேக்குற இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுல வரும். பட் உங்களுக்கு क्वेश्चंस வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், 4 ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. புரியுதா? அந்த 4 ஆன்சரை நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. அதனால தான் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து லா பேப்பர் வச்சிருக்கிறது என்னன்னா ஈஸியா இருக்கும், பட் ஆனா டஃப்பா இருக்கும். திங்க் பண்ணி எழுதும்போது டஃப்பா இருக்கும். பேசிக் क्वेश्चंस ஆல் ஒன் பை ஜெனரல் क्वेश्चंस தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு லா சப்ஜெக்ட் நீங்க வந்து ரொம்ப உள்ள இன்டெப்தா படிப்பீங்க யூஜி, நீங்க இதை இன்டெப்தா படிக்க தேவையில்லை, ஜெனரலா தான் இருக்கும். நான் இது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கவங்களுக்கு புரியும், எங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே மாதிரி நாங்க உங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் படிப்போம். தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் 12th வரைக்கும். பிக்கப் பண்றது கஷ்டம் தானே. ஓகே, லா காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து பைலிங்குவல் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்போம், உங்களுக்கு தமிழ்ல சொல்லி கொடுப்போம். ஏன் இந்த ஆப்ஷன் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா உங்களை மாதிரி மாணவர்கள் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வந்து ஒரு சிட்டியில போய் எங்களுக்கு அடுத்த எஜுகேஷன் நாங்க பண்ண நீங்க வரும்போது நிறைய பேர் என்ன பண்றீங்க, திணறீங்க, இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியல. பட் இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். என்னைக்குமே தாய்மொழி தான் நமக்கு, கரெக்டா? தமிழ் என்னைக்குமே என்ன பண்ண முடியாது, அதனால விட்டு கொடுக்க முடியாது. இங்கிலீஷ் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, நீங்க படிக்க கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம் கிடையாது. இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தாலும் தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதுக்கு மெட்டீரியல் நாங்க கொடுத்துருக்கோம். எக்ஸாம் ஆனா நீங்க இங்கிலீஷ்ல தான் எழுதுவீங்க. அதுக்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் இயர் 6 மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில வார்த்தைகளும் புரியாம இருக்கும். ஆனா நாங்க எல்லாருமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் பாருங்க. இங்க மேக்ஸிமம் பேர் எதுக்கு லாக்கு கை தூக்க நினைக்கிறீங்க? எதுக்கு நீங்க யாரும் கை தூக்க முடியாது நினைக்கிறீங்க? லாயர் சொன்னோம் அதுல நாங்க எப்படி லேடிஸே நீங்க சொல்லுங்களேன், எப்படி நாங்க தைரியமா போய் படிச்சு கண்டிப்பா லாயர் ஆயிடுவோம். லாயர் ஆனாலும் அதுக்கப்புறம் எங்களுக்கு உயிர் உத்தரவாதம் இருக்கான்னு தெரியல. நீங்க அடுத்தவங்களுக்காக வாழ்றீங்க, உங்களுக்காக வாழ்றீங்க.
இப்போ எந்த கம்பெனில சொல்ல முடியாது. அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம வெடிச்சிருவோம் இல்ல. ஆனா ஏன் இந்த ப்ரொஃபஷன் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, சட்டம் உங்க கையில இருக்கு. பெண்களுக்கு இதுல சட்டத்துல என்ன இருக்கு, நிறைய உரிமை இருக்கு. அது நீங்க யாருமே மறுக்க முடியாது. நீங்க கேட்கலாம், அங்க டெல்லியில ரேப் நடக்குது இருக்குல்ல, கேர்ள்ஸ் சைல்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? சட்டம் படிக்க